உங்கள் நோக்கங்கள் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த புதிய நாளை நீங்கள் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது கர்த்தர் எங்களுக்கு தந்திட்ட நாள். ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் பிரசன்னத்தில் நாங்கள் களி கூறுகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு புகழ்ச்சி, துதி, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே உண்டாகட்டும். அப்பா, ஜீவனுள்ள தேவனுக்கு எல்லா துதி, கன, மகிமை நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, எல்லா துதி, கன, மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீங்கள் இல்லாமல் எங்களால் எதையும் செய்ய முடியாதப்பா. அப்பாவுடைய பிரசன்னம், அப்பாவுடைய மகிமை ஆண்டவரே பெரியது. அப்பாவுடைய பிரசன்னம் ஆண்டவரே பெரியதப்பா. ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களை ஆண்டு நடத்துகிறவரே, எல்லா துதி, கன, மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எல்லா புகழ்ச்சி உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்கு ஞானத்தை அருளும் ஆவியானவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர்தான் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். ஞானத்தை அருளி செய்கிற ஆவியானவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர்தான் எங்களுக்கு ஞானமானவர். நீர்தான் எங்களுக்கு உணர்வை அருளி செய்கிறவர், உணர்வை கொடுக்கிறவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உணர்வின் ஆவியானவரே, உணர்வை கொடுக்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறவரே, ஸ்தோத்திரப்பா. நீதான் எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறவர், ஆலோசனைகளை தருகிறவர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீதான் எங்களுக்கு பலனை கொடுக்கிறவர். பலத்தை அருளி செய்கிற ஆவியானவரை தொழுது கொள்கிறோம். எங்களுக்கு நீங்க தான் பலன், பலத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தருக்காக வாழ, கர்த்தருக்காக நிற்க எங்களுக்கு பலன் கொடுக்கிறவரே, அறிவை அருளி செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே அறிவை அருளி செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்களுக்கு அறிவை கொடுக்கிறவரப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தெய்வ பயத்தை
எங்களுக்கு அருளி செய்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தருகிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க மேல தங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, எங்க மேல தங்கி இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், நீங்க அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க. உங்க அசைவாடுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க மத்தியில அசைவாடுகிற ஆவியானவரே, நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவரே, நன்றி. கிறிஸ்துவின் நாமங்களை தொழுது கொள்கிறோம். இயேசு ராஜான்னு சொல்லி தொழுது கொள்கிறோம். இயேசு ராஜாவே, உம்மை தொழுது கொள்கிறோம். இயேசுவே, இயேசு ராஜாவே, உங்க நாமத்தை உயர்த்த தான் நாங்க இருக்கிறோம். உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த தான் நாங்க இருக்கிறோம். இயேசு ராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இம்மானுவேலர், எங்களோடு இருக்கிற இம்மானுவேலரே, இம்மானுவேலர், எங்களோடு இருக்கிற இம்மானுவேலரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பா, எங்களோடு இருந்து எங்களை நடத்துறீங்க. இம்மானுவேலரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இம்மானுவேலர், நீர் அதிசயமானவர். எங்களுக்கு அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனப்பா, அதிசயமானவரே, நாங்க தொழுது கொள்கிறோம். அதிசயமானவரே, தொழுது கொள்கிறோம். ஆலோசனை கத்தான் சொல்லி உம்மை தொழுது கொள்கிறோம். ஆலோசனை கர்த்தரப்பா, எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறவரப்பா. ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு ஆலோசனைகளை அருளி செய்கிறவர். நன்றி, 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 நன்றி. வல்லமை உள்ள தேவன், வல்லமையான காரியங்களை நீர் நடப்பிக்கிறவர். ஆண்டவரே, வல்லமை, 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 வல்லமையான காரியங்களை நடப்பிக்கிறவர். நித்திய பிதான் சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க எங்களுக்கு நித்திய தகப்பனா இருக்கிறீங்கப்பா. நித்திய பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய தகப்பனே, நாங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. எங்களை பாதுகாக்கிறவர் நீங்க ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே பலன் சுகத்தை கொடுக்கிறவர் நீங்க ஆண்டவரே.
நித்திய பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 அப்பா. சமாதான பிரபு, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு நீங்க தான்பா சமாதானம், நீங்க தான்பா சமாதானம். எங்களை சமாதானமாய் தங்க பண்ணுகிறவர், சமாதானமாய் வாழ செய்கிறவர், சமாதான பிரபு, சமாதான பிரபு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்துக்காக நம்ம தொழுது கொள்வோமா? இயேசு ராஜா, உங்க இரத்தத்தால நாங்க வாழ்கிறோம், உங்க இரத்தத்தால நாங்க பிழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், கெத்செமனே தோட்டத்தில் சிந்தின இரத்தம் எங்களுக்கு நன்மைகளை பேசுகிறது. நன்மையானவைகளை பேசுகிற கிறிஸ்துவின் இரத்தத்தை ஆராதிக்கிறோம். நன்மையானவைகளை பேசுகிற கிறிஸ்துவின் இரத்தத்தை ஆண்டவரே நாங்க தொழுது கொள்கிறோம். அப்பா இயேசுவே, உங்க இரத்தம் நன்மையானவைகளை பேசுவதற்காக நன்றி. உங்க முதுகிலிருந்து வடிந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்கப்பா. முதுகிலிருந்து வடிந்த இரத்தத்தை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்க முகத்திலிருந்து வடிந்த இரத்தத்தை ஆராதிக்கிறப்பா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரே அப்பா, உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம், உங்க முகத்துல வடிந்த இரத்தத்தை பார்க்கிறோம். அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பத்தக்க ரூபமும் இல்லை. ஆண்டவரே பா, எங்களை அப்படி வைக்கலப்பா. எங்களை நல்லா வைப்பதற்கு உங்க முகத்துல இரத்தத்தை சிந்தினீங்க, காயங்களை ஏற்றுக்கொண்டீங்க. இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உங்க தலையிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தத்தை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, உங்க தலையை கொடுத்தீங்கப்பா. கர்த்தாவே, உங்க தலையிலிருந்து வடிந்த இரத்தத்தை ஆராதிக்கிறோம். தலையிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தத்தை தொழுது கொள்கிறோம் அப்பா. இயேசுவே, தலையை கொடுத்தீங்களாப்பா. முள்முடியை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் வரும்படி செய்கிறவரே, நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்க தெய்வீக அன்புக்காக நன்றி அப்பா. உங்க தெய்வீக அன்புக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்க கைகளை கொடுத்தீங்க அப்பா ஆணி அறைவதற்கு. ஐயா, எங்க கையின் வேதனைகளை மாற்றுகிறவரப்பா. எங்களுடைய கையின் வலிகளை மாற்றுகிறவர், எங்க கைகளை பலப்படுத்துகிறவர். ஆண்டவரே, ஆணி அறைய ஒப்பு கொடுத்தீங்களே ஏசப்பா. உங்க கரம், ஆசீர்வதிக்கிற கரம்
உங்க கரம் தொடுகிற கரம் அப்பா இந்த காலை நேரத்தில் எங்களை தொடட்டு. நீங்க தொட்டா போதும், நாங்க ஆண்டவரே ஆரோக்கியம் அடைந்து விடுவோம் அப்பா. நீங்க தொட்டா போதும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கைகளே மாறிவிடும் அப்பா. உங்க கால்கள்ல இருந்து வடிந்த ரத்தத்தை ஆராதிக்கிறோம். கால்களை கொடுத்தீங்களே இயேசுவே, உங்க கால்கள்ல இருந்து வடிந்த ரத்தத்தை தொழுது கொள்கிறோம். எங்க கால்களை பலப்படுத்துகிறவர், உங்க விழாவிலிருந்து வடிந்த ரத்தத்தை ஆராதிக்கிறோம். எங்களுடைய விழா பகுதியில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களையும் பாதுகாக்கிறவர் அப்பா, சுகத்தை கொடுக்கிறவர் அப்பா. உடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை மறைத்து கொள்கிறவர். மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உங்க இரத்தத்தை மட்டுமல்ல, உங்க சரீரத்தை கொடுத்தீங்கப்பா. எங்க மேல வர வேண்டிய தண்டனை, நியாய தீர்ப்பு அப்பா ஏற்றுக்கொண்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரன்னு சொல்லுவோம். எங்க மேல வர வேண்டிய நியாய தீர்ப்பையும் தண்டனையும் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கப்பா. எங்களை வாழ வைக்கிறவர், எங்களை வாழ வச்சிருக்கிறீங்க. நன்றியோடும் துதியோடும் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய மனுஷனை சிலுவையில அறைந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பழைய மனுஷனை சிலுவைக்கு கொண்டு போனதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பழைய மனுஷனை சிலுவையில அறைந்ததுக்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவுடனே கூட மரிக்க செய்ததுக்காக நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுடனே கூட மரித்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட நான் மரித்திருக்கிறேன் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, நன்றியோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவரே பா, எந்த மேட்டிமைகள் பெருமைகள் வேண்டாப்பா. அதெல்லாம் அடக்கம் பண்ணும்படி நீ செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி. கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழ செய்ததுக்காக நன்றி. உயிர்ப்பிச்சிருக்கிறீங்க. அந்த உயிர்த்தெழுதலின் சாயல்ல வாழணும் அப்பா. எங்களை உயிர்ப்பித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உயிர்ப்பித்தவரே, நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம். நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஐயா, கிறிஸ்துவுடனே கூட பரமேற செய்ததுக்காக நன்றி. வானமண்டல பொல்லாத ஆவிகள் அதெல்லாம் ஜெயித்து பரமேற வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களில் உட்கார பண்ணினதற்காக நன்றி.
அதான் மேலான ஸ்லாக்கியம், எங்களுக்கு கிடைத்திருக்கிற மேலான பாக்கியம். அப்பாவுடைய அன்பை நினைச்சு துதிக்கிறோம், அப்பாவுடைய அன்பை நினைத்து மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. உன்னதங்கள்ல எங்களை உட்கார வைத்தவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, உங்களோடு எங்களை உட்கார பண்ணினீங்க. உயர்ந்த இடத்துல, நினைத்து கூட பார்க்க முடியாத இடத்துல எங்களை உட்கார வச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேலான ஸ்லாக்கியத்துக்காக நன்றி, மேலான பாக்கியத்துக்காக நன்றி. ஆமென். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே, உமக்கே மகிமை. அப்பா பிதாவே, உமக்கே துதி ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் அப்பா, எங்களை ஆண்டு நடத்துகிறவர் அப்பா பிதாவேன்னு சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஆளுகை செய்கிறவர் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உங்களுக்குரியதப்பா. ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உமக்குரியது. உமக்கு எல்லா புகழ்ச்சிகளை செலுத்துகிறோம். உங்க ராஜ்யத்தின் ஒரு பகுதியாய் ஆண்டவரே, நீங்க எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவராஜ்யத்தின் ஒரு பகுதியாய் கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறீங்க. நீங்க தான் ஜீவனுள்ள தேவன் என்று எங்க மூலமா மகிமைப்படணுமாப்பா. ஆண்டவரே, நீங்க தான் ஜீவிக்கிற தேவன் என்று மகிமைப்படணுமாப்பா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை எங்க மூலமா வெளிப்படணும் ஆண்டவரே. நாங்க பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும். ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாய் சிலுவையில் இதெல்லாம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. 5 விதமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று உம்மை போற்றுகிறோம். எங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிற கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. கர்த்தாவே, மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம், மகத்துவம் எல்லாம் உங்களுக்குரியது தேவனே. எல்லாம் மாட்சிமை, மகிமை, ஜெயம், மகத்துவம் எல்லாம் அப்பாவுக்குரியது. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். தேவன் தேவ சபையிலே எழுந்தருளி இருக்கிறீங்க. நீதி செய்கிறவர், நியாயம் செய்கிறவர் அப்பா. எங்க மத்தியில எழுந்தருளி இருக்கிறவரே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உங்க ஊழியமாப்பா எங்களை எல்லாம் ஆண்டு நடத்துகிறவரே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம்.
விசுவாச அறிக்கை நாம செய்வோம். நான் ஒரு புது சிருஷ்டி, நான் ஒரு புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு புதிய காரியங்கள் தான் நடக்கும், புதிய காரியங்கள் தான் நடக்கும். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடியினால புதிய காரியங்கள் நடக்கும். நான் ஒரு பரிபூரணமான நபர், கிறிஸ்து எனக்குள்ள வாசமாய் இருக்கிறபடியால் நான் ஒரு பரிபூரணமான நபர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ள வாசமாய் இருக்கிறபடியால் நான் ஒரு பராக்கிரமசாலி. அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினால நான் ஒரு பராக்கிரமசாலி. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினால நான் ஒரு தேவனுடைய எந்திரம், தேவனுக்காக செயல்படுகிற ஓடிக்கொண்டிருக்கிற எந்திரம். கிறிஸ்து எனக்குள்ள வாசமாய் இருக்கிறபடினால நான் ஒரு ஜீவ நதி. என் மூலமா ஜீவன் பாய்ந்து செல்லும். என் மூலமா அநேகர் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஜீவநதி கிறிஸ்து எனக்குள்ள வாசமாய் இருக்கிறபடினால நான் ஒரு பண்டக சாலை. பண்டக சாலை ஒரு நாள் கத்த திறப்பீங்க. ஏராளமான நபர்கள் வந்து பெற்றுக்கொள்ள போகிறார்கள். ஆண்டவரே, இயேசுடைய அநாதி சிநேகம் என்மேல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, நீங்க எனக்குள்ள வாசமா இருக்கிறபடினால உம்முடைய அநாதி சிநேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அநாதி சிநேகத்துக்காக நன்றி. அநாதி சிநேகம் பெரியதானவர். ஆமென். கிருபைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, கிருபையினால எங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க அப்பா. தேவ கிருபைப்பா, தேவ கிருபை, தேவ கிருபை. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையினால வாழ வைக்கிறவரே, தேவ கிருபாப்பா. சுகவீனமாய் இருக்கிறவர்கள் மேல தேவ கிருபாப்பா. சுகவீனமாய் இருக்கிறவர்களை தேவ கிருபை தாங்கட்டும். வயதுல முதிர்ந்தவர்களை தேவ கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே, தேவ கிருபாப்பா. சுகவீனமாய் இருக்கிற ஊழியக்காரர்கள் நீங்க சுகப்படுத்துகிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். வேலை செய்கிற எல்லார் மேலும் தேவ கிருபை தங்கி இருக்கட்டுமாப்பா. வேலை செய்கிற எல்லார் மேலும் தேவ கிருபை அப்பா. டாக்டர்ஸுங்க மேல தேவ கிருபை தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே, நர்ஸுங்க மேல, இந்த ஹாஸ்பிட்டல்ல மற்ற வேலைகளை செய்கிறவங்க ஒவ்வொருவரோடு கூட தேவ கிருபை தங்கி இருக்கணும்.
ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க தேவ கிருபாப்பா, தேவ கிருபாப்பா, தேவ கிருபாப்பா. தனித்தனியாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ கிருபை தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொழில்கள் செய்றவங்க மேல தேவ கிருபை தங்கி இருக்கணுமாப்பா. வியாபாரம் செய்கிறவர்கள் மேல தேவ கிருபை தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, விவசாயம் பண்ணுகிறவர்கள் மேல தேவ கிருபை தங்கி இருக்கணுமாப்பா. அன்றாட வேலைகளை செய்கிறவங்க மேல தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ பிள்ளைகள் மேல ஆண்டவரே, என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் தேவ கிருபை பலப்படுத்தட்டும், தேவ கிருபை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. கிருபாப்பா, கிருபாப்பா, கிருபாப்பா. ஆண்டவரே, வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், எக்ஸாமுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அதிசயங்களை செய்யுங்கப்பா. அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கிறாப்பா. வெளி ஊர்களில் உள்ள தேவ பிள்ளைகளை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். அவங்க மேல கிருபை, பிரசன்ன, பாதுகாப்புகள் தங்கி இருக்கட்டும். வெளி ஊர்களில் உள்ள தேவ பிள்ளைகள் மேல தேவ சமூகம், தேவ பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். வெளி தேசத்தில் உள்ள தேவ பிள்ளைகள் மேல தேவ பிரசன்னம், இந்த ஊழியத்தை நேசித்து தாங்குகிற குடும்பத்தின் மேல விசேஷித்த பிரசன்னம், தேவ கிருபை தங்கி இருக்கட்டும். கிருபையாய் கர்த்தர் நடத்துங்க ஆண்டவரே. நீர் நல்லவர், நல்லவர். நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலேஜில் படிக்கிற பிள்ளைகள், அவங்களுக்கு வேண்டிய ஞானம், அறிவு, திறமை கொடுங்க. எக்ஸாம் எல்லாம் ஆசீர்வதிங்க. மேற்படிப்பு படிக்கிறவங்க, PhD படிப்பு படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஐயா, யூனிவர்சிட்டியிலிருந்து சர்ச்சுக்கு வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க மேல தேவ கிருபை, தேவ பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். அவங்க மூலமா தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறட்டும். உங்க பிரசன்னத்துக்குள்ள தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. திருமணமான குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். அவங்க எல்லாம் வல்லமையா வாழணும், சாட்சியா வாழணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். குறைவுகள் நிறைவாகட்டும். வியாதி பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. குழந்தை ஆசீர்வாதம் உண்டாயிருக்கணுமாப்பா. திருமணமான சில குடும்பங்கள் அந்த குழந்தை ஆசீர்வாதத்துக்காக எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களே. கர்த்தர் நீங்க அற்புதங்களை செய்யுங்கப்பா. கர்த்தர் நினைத்தருளும், கர்ப்பத்தை திறந்தருளும் ஆண்டவரே. கன்சீவாய் இருக்கிற உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. தேவக்கரம் ஆசீர்வதிக்கட்டும். தேவக்கரம் பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. கன்சீவாய் இருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க. ஏற்ற வேளையில சுகப்பிரசவத்தை நீர் கொடுக்கிறவர் அப்பா.
ஆண்டவரே, தேவ கிருபை தங்கி இருக்கணும். சிறு குழந்தைகள், சிறு பிள்ளைகள் உடைய பெற்றோர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை இந்த வெயில் காலங்களில் உங்க தேவ வல்லமை பிரசன்னம் காத்து கொள்ளட்டும். ஆண்டவர், லியோனா மகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை நான் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். அற்புதமாய் துள்ளி குதித்து எழும்பி நடக்கட்டுமாப்பா. அதிசயத்தை செய்ங்க, அதிசயத்தை செய்ங்க. ஆண்டவரே, திருமணமாக வேண்டிய பிள்ளைகள், அவங்களுக்கெல்லாம் ஏற்ற துணை கிடைக்க ஆண்டவரே. திருமண காரியங்கள் அப்பா நீங்க ஃபிக்ஸ் பண்ண திருமணம் தடப்படக்கூடாது ஆண்டவரே. ஃபிக்ஸான திருமணம் தடை வரக்கூடாது ஆண்டவரே. திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க. ஃபிக்ஸாக இருக்கிற திருமணத்தை நடத்தி கொடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். இன்னும் ஏற்ற துணை கிடைக்காதவர்களுக்கு ஏற்ற துணை கிடைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே, அதிசயங்களை செய்யுங்க அப்பா. தனிமையா இருக்கிற சகோதரிகளை பலப்படுத்துங்க. அவங்க மேல பிரசன்னம் இருக்கணும். அவங்க குடும்பத்தின் மேல கிருபை இருக்கணும். ஆசீர்வதிங்கப்பா. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை நீர் ஏற்படுத்தி கொடுக்கிறவர். வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுங்க. வீடு கட்டுகிறவர்களை ஆசீர்வதிக்க, தேவைகளை எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. வீடு கட்டும்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. கிருபைகளை தாங்கப்பா. தேவ சமூகமாப்பா, தேவ பிரசன்னம் ஆண்டவரே தங்கி இருக்கட்டும். ஆலய வேலையை ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் அந்த வேலையை முடிச்சு டெடிகேட் பண்ணுவதற்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. ஏதாவது தயவு, ஏதாவது உம்முடைய கிருபை ஆளுகை செய்யும்படி செபிக்கிறோம். உங்க கண்கள்ல கிருபை தயவு கிடைக்கணும். எழுப்புதல் ஜெபம் செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கு இரவு உள்ள யுத்த ஜெபத்தை ஆசீர்வதிங்க. தேவ சமூகம், தேவ பிரசன்னம் அற்புதங்களை செய்யும்படிக்கு அங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க மகிமைப்படுங்கப்பா. கர்த்தர் நல்லவர். தேவ ஆவியானவர் மகிமையான காரியங்களை நீங்க செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். உங்க வல்லமைக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய ஆவியை நாம் பாதுகாக்க வேண்டும். அதான் தலைப்பு. நம்முடைய ஆவியை நாம் பாதுகாக்க வேண்டும்.
நீதிமொழிகளின் புஸ்தகம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25:28வது வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். நம்ம அசுத்தாவிகள் இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும், துரத்தணும், இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக அதை செய்யணும். அசுத்தாவிகள் அதை நம்ம எதிர்க்கணும், அதை நம்ம துரத்தணும். யுத்த ஜெபம் நாம் கண்டிப்பாக செய்யணும். அதே நேரத்தில் உங்கள் ஆவியை கொஞ்சம் பார்க்கணும். உங்கள் ஆவியை பார்க்கணும். நம்ம ஆவியை பார்க்க மாட்டோம். நம்ம ஆவியை பார்க்காமல் அசுத்த ஆவியை கட்டணும், துரத்தணும், இதையே நம்ம நினைக்கிறோம். அசுத்தாவியை துரத்தணும், அசுத்தாவியை கட்டணும், அதையும் செய்யணும். அதே நேரத்தில் உங்கள் ஆவியை நீங்கள் கவனிக்கணும். உங்கள் ஆவியை என்ன கவனிக்கணும்? ஆவியை அடக்கணும். நம்ம ஆவியை அடக்கணும். அடக்கலினா மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறார். அப்போ ஆவியை நம்ம என்ன செய்யணும்? அடக்கணும். அதான் இன்னைக்கு தலைப்பு. நம்முடைய ஆவியை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஆவியை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கலை அப்படின்னா நம்முடைய ஆவிக்குள்ள ஆண்டவர் பொக்கிஷங்களை வச்சிருக்கிறார். அதை சாத்தான் திருடிடுவான். அப்ப நம்ம ஆவியில பொக்கிஷங்கள் இருக்கிறபடினால நம்ம ஆவியை நம்ம பாதுகாக்கணும். பாதுகாக்கிற பொறுப்பு நம்ம கையில தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஆவியில என்ன இருக்குதுன்னு சொன்ன பொக்கிஷங்கள் இருக்கிறது. மதில் இடிந்த பட்டணம் போல இருந்துச்சுன்னா சத்துரு உள்ள வந்து பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்துடுவான். நம்ம ஆவிக்குள்ள இருக்கிற எல்லா பொக்கிஷங்களை அவன் திருடி விடுவான். கர்த்தர் நம்ம ஆவியில ஞானத்தை வச்சிருக்கிறார். நம்ம ஆவியில அறிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான்னு வசனம் சொல்கிறது. அப்போ நமக்குள்ளே இருக்கிற, நம்ம ஆவிக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று நம்ம விசுவாசித்து நம்ம ஆவியை பாதுகாக்கணும், நம்ம ஆவியை அடக்கணும். கர்த்தர் உங்களுக்குள் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடியினால புது சிருஷ்டி.
நமக்குள்ள நமக்குள் கெப்பாசிட்டியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அன்லிமிட்டெட் கெப்பாசிட்டியை நமக்குள்ள நம்ம ஆவியில கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம ஆவியில இன்னொரு முக்கியமானது என்ன தெரியுங்களா? நம்ம ஆவியில தேவன் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எங்க வாசம் பண்ணுகிறார்? நம்ம ஆவி. அதனால்தான் நம்ம ஆவியை நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம ஆவிக்கு பாதுகாப்பு இருக்கணும். மதில் இடிந்த பட்டணம் அல்ல, நம்ம ஆவிக்கு மதில் உள்ள பட்டணமாய் இருக்கணும். இப்போ நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை செய்து முடிக்கலாம். நீங்கள் எதை அடைய வேண்டுமோ, எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையலாம். நீங்கள் எதை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை சம்பாதிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஆவியை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த ஆவி பாதுகாக்கப்படணும். இப்போ நமக்கு சுற்றிலும் பிசாசு போராட்டங்கள் இருக்குது. அதை யுத்தம் பண்ணணும், அதை ஜெயிக்கணும், அதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு வரணும், இப்படிலாம் நினைக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற ஆவிக்கு பாதுகாப்பு தேவை. நம்ம ஆவியை நாம் பாதுகாக்கிறோம். மதில் இடிந்த பட்டணத்திற்குள் திருடன் அவன் வந்தால் எல்லா பொக்கிஷத்தையும் அவன் திருடிடுவான். மதில் இடிந்து இருந்தால் அவன் யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்க மாட்டான். திருடன் உள்ள வந்து நமக்குள் இருக்கிற ஞானம், அறிவு, திறமை ஆண்டவரை எடுக்க முடியாது. நமக்குள்ள இருக்கிற மற்ற பொக்கிஷங்களை அவன் திருடிடுவான். அதனால நம்ம ஆவியை குறித்து நமக்கு ஒரு கவனம் தேவை. உங்க ஆவி பாதுகாப்பா இருக்கிறதா? சுற்றிலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறதா? திருடன் வந்தால் உள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை அவன் எடுத்து விடுவான். இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஆவியே அடக்கு. ஆவி என்பது நம்முடைய இருதயம். இதயம் ஆவி. ஆவி என்பது நம்முடைய இருதயம். அப்போ நம்ம இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவியை நாம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய ஆவியை அடக்க வேண்டும் என்றால் 3 காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆவியை அடக்கணும். என்ன அடக்கணும்? நம்ம ஆவியிலிருந்து எழும்புகிற கோபத்தை, கோபத்தின் ஆவியை அடக்கணும். கோபம் எங்கிருந்து பொங்கி வருகிறது? கோபத்தின் ஆவி. அது நம்ம ஆவியிலிருந்து பொங்கி வருகிறது. சிலர் அதை அடக்குவதே கிடையாது. கோபத்தின் ஆவியை நம்ம என்ன செஞ்சோம்? அடக்கினோம். நம்ம கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், கோபத்தின் ஆவியை அடக்கவே இல்லை அப்படின்னா மதில் இடிந்த அந்த பட்டணம் போல தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். சத்துரு உள்ள வந்து பொக்கிஷத்தை எடுத்துருவான்.
அப்போ கோபத்தின் ஆவி அதை அடக்கணும். ரெண்டாவது பயம், அதை அடக்கணும். பயம் எங்க இருக்குது? ஆவியில். பயத்தின் ஆவி. சிலர் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லவே கூடாது. பயமா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. உள்ள பயம் இருந்தாலும் நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்னு சொன்னா இந்த பயத்தின் ஆவியை நம்ம மேற்கொள்ள முடியும். அப்ப நம்ம ஆவியை பார்க்கணும். நம்ம வெளியில உள்ள பிசாசு போராட்டங்களை ஜெயிக்கணும், அதெல்லாம் மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது. நம்ம ஆவி உள்ள பார்க்கணும். உள்ள கோபத்தின் ஆவி இருக்குதா, பயத்தின் ஆவி இருக்குதா, அதெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும். மூன்றாவது, நம்ம ஆவியில இச்சையின் ஆவி. பொருள் மேல இச்சை வரலாம், எதிர்ப்பாளர் மீது இச்சை வரலாம். அளவுக்கு அதிகமான ஆசைகள் தான் இச்சையை கொண்டு வருகிறது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஆவியில நம்ம அடக்கணும். அதான் முக்கியமானது. கோபமே வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது, ஆனா அடக்கணும். கோபத்தை என்ன செய்யணும்? அடக்கணும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் சொல்லணும். இதெல்லாம் நம்ம பலத்தால நடக்காது, ஆவியின் பலத்தால காத்துக்கொள்ள விரும்புகிறார். அப்ப நாம செய்ய வேண்டியது, நமக்குள்ள 3 கேட் இருக்குது, 3 வாசல். நம்ம ஆவியை காத்துக்கொள்வதற்கு நமக்கு 3 வாசல், 3 கேட் இருக்கிறது. அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். முதல் கேட் எண்ணங்கள், நம்முடைய தாட்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோம் என்பது முக்கியமானது. நம்முடைய எண்ணங்கள், நினைவுகளில் நம்ம வீணான எண்ணங்கள், கண்ட குப்பைகளை நினைக்க கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ யாருக்கும் தெரியாது. நான் ஒன்று நினைக்கிறேன்னா அது உங்களுக்கு தெரியாது, நீங்க ஒன்று நினைக்கிறீங்கன்னா அது எனக்கு தெரியாது. இந்த நினைவுகள் ஆள் பக்கத்தில் இருந்தாலும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால நம்ம நினைவுகளுக்கு, எண்ணத்திற்கு ஒரு கேட்டை நாம் வைக்க வேண்டும். அதான் முக்கியமானது. நம்ம எண்ணங்கள்ல இந்த வீட்டில் நான் பிறந்தேனே அப்படின்னு உள்ள எண்ணங்கள் வருதுன்னா அந்த எண்ணங்கள் மாறணும். நம்ம எண்ணங்கள் அது எப்படி இருக்கணும்? நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நம்ம எண்ணங்களில் என்ன சிந்திக்கணும்? உண்மை, ஒழுக்கமான காரியங்கள், நீதியான காரியங்கள், கற்புள்ள காரியங்கள், புண்ணியம், புகழ், இதைத்தான் நம்ம சிந்திக்கணும்.
அப்பதான் நம்ம ஆவியை நம்ம பாதுகாக்க முடியும். இன்னும் பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. இயேசுல எப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தை இருந்ததோ அதுதான் நமக்குள்ள இருக்கணும். அப்போ முதல் கேட்டு நம்ம ஆவிக்கு முதல் கேட்டு எண்ணங்கள். நம்ம எண்ணங்கள் சரியா இருக்கணும். ரெண்டாவது கேட்டு வார்த்தைகள். நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்ம கண்டதை நம்ம பேசினா நமக்குள்ள இருக்கிற நம்ம ஆவியில் இருக்கிற பொக்கிஷம் வெளியே போயிடும். மூன்றாவது கேட்டு ரியாக்ஷன், எதிர் செயல். ஒருவருடைய செயலுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க என்பதில் கவனமா இருக்கணும். எதிர்மறையான காரியம் நம்ம காதில் விழும் பொழுது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? நம்ம பொறுமையை நம்ம இழந்து விடக்கூடாது. நம்ம சமாதானத்தை இழந்து விடக்கூடாது. எதிர்மறையான காரியங்களை நம்ம கேட்கும் பொழுது நம்ம சமாதானத்தை இழந்துடக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது லீக் ஆகக்கூடாது. அதான் நம்ம ஆவியை காத்துக்கொள்ளுதல். நம்ம ஆவியில யாரு இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்ம இதயத்தை விட்டு வெளியில நம்ம இதய கதவை தட்டிட்டு இருக்கக்கூடாது. அவர் நமக்குள்ளேயே இருக்கணும். அப்போ நம்ம ஆவியை அடக்கணும், ஆவியை காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் ஆவியை காத்துக்கொள்வதற்கு கிருபை தருவாராக. நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. நம்ம ஆவியில விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் இருக்கிறது. மதிலிடைந்த பட்டணம் போல இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவியை சுற்றிலும் காவல் இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்து நம்முடைய ஆவியை காத்துக்கொள்ள உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆவியை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க. எங்க ஆவி கோபத்தின் ஆவியாய், பயத்தின் ஆவியாய், இச்சையின் ஆவியாய் இருக்கவே கூடாதப்பா. எங்க ஆவிக்கு நாங்க காவல் வைக்கணும். எங்க ஆவியில ஆண்டவரே வரக்கூடிய எண்ணங்கள், வார்த்தைகள், ரியாக்ஷன் பண்ணுகிற காரியங்கள் இதெல்லாம் சரியாய் செயல்படுவதற்கு உதவி செய்யுங்க. சரியான எண்ணங்கள், கிறிஸ்து இயேசுவில் இருந்த எண்ணங்கள் வரட்டும். உங்க வார்த்தைகளையே நாங்க பேசி ஜெயிப்பதற்கு உதவி செய்யுங்க. எத்தனை எதிர்மறையான காரியங்களானாலும் நாங்க எங்க எதிர் செயல் எதிர்மறையாய் இல்லாதபடி ஆசீர்வதிங்கப்பா. உங்க வல்லமைக்குள்ள தாழ்த்துகிறோம். கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். தோத்திர அங்க சாக்லேட் இருக்குது.